நாம் தேவனோடு கைகோர்த்து நடக்கிறோம். அப்படி கைகோர்த்து நடப்பது எப்படி என்று நமக்கு தெரியாதபடியால் பல வகையில் குழம்பி போகிறோம், தவிக்கிறோம். அதை பற்றி பார்ப்போமா? தேவன் நம்மோடு பழகும் விதமே தனி. அது நட்பு அடிப்படையில் கொண்டது. அவர் நம் பலகீனங்களை புரிந்து கொண்டுள்ளார். ஆதலால் அவர் நம்மிடம் எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் விசுவாசி என்பதை தவிர எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழகுகிறார். அவர் விசுவாசம் என்பதே என்னை முழுமையாக நம்பு என்பதுதான். நாம் விசுவாசித்தால் மட்டும் போதும், வேறொன்றும் வேண்டாம். நம்மை பரிசுத்தப்படுத்துவதும் பழுதற்றவர்களாக மாற்றுவதும் வாழ்க்கையை சிறப்பாக வாழச் செய்து மகிமைப்படுத்துவதும் எல்லாம் அவர் வேலை. இதைத்தான் தாவீதிடம் அவர் செய்ய பார்க்கிறோம். அவன் தேவனை நம்பினான். எப்போதும், எல்லா சமயத்திலும், எதற்கும் அவர் காண்பிக்கிறபடி மட்டும் செயல்பட்டான். அவன் வாழ்க்கையோ மிக சிறப்பாக இருந்தது. யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவு அழகாக அமைந்தது. இதே போலத்தான் ஆபிரகாமும் யோசேப்பும் மற்ற தேவனால் நடத்தப்பட்ட எந்த மனுஷனுடைய வாழ்க்கையும் சிறப்பாகத்தான் இருக்க பார்க்கிறோம். இன்றும் அப்படித்தான் இருக்கும். நமக்கும் தேவனை தவிர வேறு யாரும் நம்மை நடத்த முடியாதுங்க. அதாவது வாழ வழி காட்ட முடியாது. நடத்துவதல் என்றால் என்ன? அவர் நம் வாழ்க்கை தன் கையில் எடுத்துக்கொண்டு வழிகாட்டி நம்மை நடத்துகிறார். நம் வாழ்க்கையை சரியாக வாழ நம் புத்தி யுக்தி பத்தாது. நண்பர்களோ உறவினர்களோ இந்த அளவு உதவிட மாட்டார்கள். பொதுவாக யாரும் புரிந்து அறிந்து இந்த அளவு தெளிவடைந்தவர்களாக இருக்க மாட்டார்கள். நாம் ஆசைகளால் நிறைந்தவர்கள் இல்லையா? அதுவே நம்மால் தேவனை சார்ந்து கொள்ள, அவரோடு நடக்க தடையாக அமைகிறது. நமக்கென்று பல விருப்பங்கள், கற்பனைகள், லட்சியங்கள், அதை அடைய போராட்டங்கள் என அவைகளை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எல்லாவற்றையும் அடைய முடியாது களைத்து போகிறோம். ஏன் ஏமாற்றம்? ஏன் மனமுறிவு? நினைத்தபடி நம் வாழ்க்கை போகாதபடியால் தேவனை அப்பொழுது சார்ந்து கொள்கிறோம். அவர் அவைகளை நிறைவேற்றுவாரா? இல்லை. நமக்கு வாழ வழியை தெரியவில்லை என்பது மட்டுமல்ல, நமக்கு ஆசைப்படக்கூட தெரியவில்லை. இன்னமும் சொல்லப்போனால் நமக்கு இதெல்லாம் தெரியாது என்பது கூட நமக்கு தெரியாது. நாம ஏற்படுத்தி வைத்திருக்கிற மதங்கள், சம்பிரதாயங்கள் எதுவும் அவரை நமக்கு காண்பிக்கவில்லை, புரிய வைக்கவும் இல்லை. தேவனோடு பழகிய போது அவர் எனக்கு சொன்னது, கிறிஸ்தவர்களோடு சேராதே, அவர்கள் பயம் என சொல்வதற்கு பயப்படாதே, கட்டுப்பாடு என சொல்வதற்கு கட்டுப்பாடு பண்ணாதே, நானே உனக்கு வெளிச்சமும் வழிகாட்டியமாக இருக்கட்டும் என்றார். துதித்தால் துதிக்காதே, நிப்பாட்டு. நீ துதிப்பது மற்றொரு சிலுவை பாடாக எனக்கு இருக்கிறது, தாங்க முடியவில்லை. உள்ளத்தில் நன்றியுள்ளவனாக இரு, அது போதும் என்கிறார். ஜெபித்தால் நிப்பாட்டு, உனக்கு என்ன தேவை என்று எனக்கு தெரியும், நீ ஜெபிக்கும் முன்பே. ஆகையால் நான் கொடுக்கிற வார்த்தையை மட்டும் மனதில் காப்பாற்று, அதை எப்போதும் விசுவாசித்தால் போதும் என்கிறார். மத்தேயு 6:8. அதை விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் விலகாதே. அப்போது எப்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் என்ற புத்தி அடைவாய். குழப்பங்கள் மத்தியில் தெளிவு கிடைக்கும். தடுமாற்றம் இராது. யாருக்கும் புரியாதவை உனக்கு புரியும். மறைவான தேவக்கரம் உன்னோடு விலகாமல் உறுதியாக இருப்பதை காண்பாய். நெருக்கப்பட்டாலும் தவிப்பில் இருந்தாலும் முடிவு வந்திராது என்ற உறுதி இருக்கும். இதனால் எந்த ஆபத்தை கண்டாலும் அலட்சியம் செய்வாய். கடும் தொல்லைகளையும் அற்பமாக நினைப்பாய். உன் நம்பிக்கை வீண் போகாதென தெளிவு உண்டாகி இருக்கும். நாம் தேவனை நம்பினால் மட்டும் போதாது, தேவன் நம்மை நம்ப வேண்டும். ஆபிரகாமை அவர் நம்பினார், அதனால் அவனை நடத்தினார்.
யோசேப்பை நம்பினார், அதனால் நடத்தினார். கஷ்டங்களில் எல்லாம் கலங்காமல் உறுதியாக கடைசி வரை அவன் இருந்தான். லோத்தை நம்ப முடியவில்லை. அவன் என்ன நீதிமானாக இருந்து என்னத்துக்கு? அவனும் அவன் குடும்பமும் வீண் போயின. தேவ நடத்துதலுக்கு அவர்களால் கீழ்ப்படிய முடியாதபடியால் வீண் போனார்கள். அவர் காண்பிக்கிறபடி செய்யவும் அடங்கி நடக்கும் நமக்கும் தெரியாவிட்டால் நாமும் இப்படி வீண் போவோம். தேவன் நம்மை நம்ப வேண்டும். நாம் சபை கூடி ஆராதிப்பதெல்லாம் அவர் ஆராதனையாக நினைப்பதில்லை. ஞாயிற்றுக்கிழமைதான் ஆராதிக்க வேண்டுமா என்ன? ஆராதனை என்பது அந்தரங்க பிதாவை அந்தரங்கத்தில் அனுதினமும் விசுவாசிப்பதால் செய்வது. கொடுத்த வார்த்தையை உண்மையாய் காப்பதால் அனுதினமும் அந்தரங்கத்தில் ஆராதிக்கிறோம். யோவான் 4:23. வார்த்தையை காக்க காக்க நாம் பரிசுத்தமாகிறோம். நம் ஆசை இச்சைகள் எல்லாம் காணாமல் போகின்றன. நம் மாம்சம் அடங்குகிறது. உதாரணமாக யோசேப்பின் வாழ்க்கையை பாருங்கள். தான் பெற்ற தரிசனத்தை அவன் பற்றி கொண்டு நம்பி அது நடக்கும் என உறுதியாக இருந்தான். அந்த தரிசனம் நிறைவேறும் என்று எண்ண முடியாதபடி நேர்மாறாக அனைத்தும் அவன் வாழ்க்கையில் நிகழ்ந்தன. நிகழுமென நம்பியதால் கொடுமையான சிறைச்சாலையை கூட அவனால் சகித்து கொள்ள முடிந்தது. ஆபத்துகளால் அவன் மனம் மடியவில்லையே. இதுதான் வார்த்தையை காப்பது என்பது. அவன் அடைந்த சொப்பனமே அவனுக்கு கிடைத்த வார்த்தை. தனக்கு என்ன நேர்ந்தாலும் அந்த சொப்பனம் நிறைவேறும் என்ற தைரியத்தால் அத்தனையையும் கடந்து போனான். அவை எதுவும் அவனை சிறிதும் பாதிக்கவில்லையே. எப்படி? தான் பெற்ற வார்த்தையை அவன் காப்பாற்றியதால் தேவன் இஸ்ரவேலை நேசித்தார். அவர்களை எகிப்தியரிடமிருந்து காப்பாற்றினார். பாலும் தேனும் ஓடுகிற வாக்குத்தத்த தேசத்தை தந்தார். எல்லாம் அவர் சொன்னபடி. தான் சொன்னபடி நமக்கு செய்ய தேவன் உண்மையுள்ளவர். நித்திய ஜீவனை நமக்கு தருவேன் என்பதே அவர் நமக்கு சொன்னது. 1 யோவான் 2:25. அவர் நமக்கு வாக்கு பண்ணியபடி செய்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு நித்திய ஜீவனை தருவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதை பெற நாம் தகுதியுள்ளவர்களா என்பதே பிரச்சனை. அவர் வார்த்தையை காப்பாற்றினால் இந்த தகுதி தானாக நமக்குள் உண்டாகிவிடும். காக்காவிட்டால் முன்பிருந்தது போல நாம் தாறுமாறானவர்களாக தகுதியற்றவர்களாகவே இருப்போம். ஏன்? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் அநேக ஆபத்துகளை சந்தித்தார்கள். ஆரம்பத்தில் வார்த்தையை காப்பாற்ற அவர்களுக்கு தெரியவில்லை. பிரச்சனைகளால் தடுமாறினார்கள். பின்பே வார்த்தையை காக்க கற்றுக்கொண்டார்கள். பிரச்சனைகள் அப்பொழுது அவர்களை பார்த்து ஓட ஆரம்பித்தன. தேவன் சொல்கிறபடி மாத்திரம் நடந்தார்கள். எதிரிகளையும் அப்போது தவிடு பொடியாக்கினார்கள். எரிகோவின் கோட்டையும் கீழே விழுந்தது. பெரிய ஆறான யோர்தானம் பிளந்து அவர்களுக்கு வழிவிட்டது. இதெல்லாம் எப்படி? தேவன் மாறவில்லை, இவர்கள் மாறிவிட்டார்கள். வார்த்தையை காப்பதால் கிடைக்கிற நம்பிக்கையை எப்போதும் பற்றி கொண்டார்கள். பிரச்சனையை தரும் பயத்தை புறக்கணித்தார்கள். அதனால் ஜெயித்தார்கள். நம்மை நித்திய ஜீவனை அடைய பண்ண தேவனுக்கு சிரமம் இல்லை. நாம் வார்த்தையை காக்கும்போது அது எளிதாக நிறைவேறும். அது தரும் நம்பிக்கையை காக்கும்போது அதற்கான தகுதி நம்மிடம் உண்டாகிவிடும். வாழ்க்கை பலவித பயங்கரங்களால் நிறைந்தது. நம் எதிரிகள் எங்கிருந்து தான் வருகிறார்களோ நமக்கு தெரியாது. நம் நண்பர்களே எதிரிகளாக ஆகிவிடுகிறார்கள். வாழ்க்கை தரும் தொல்லை இருக்கிறதே, அப்பப்பா நரகம்தான். ஆனால் நாம் வார்த்தை தரும் நம்பிக்கையை பற்றி கொண்டிருப்போமாகில் இவை எதுவும் நம்மை பாதிக்காது. வார்த்தை நம்பிக்கையைத்தான் தரும். அதை பற்றி நிறைவேறுமென காத்திருக்க பொறுமை மிகவும் தேவைப்படுகிறதே. இந்த நம்பிக்கையும் பொறுமையும் சேர்ந்ததைத்தான் விசுவாசம் என்கிறோம். யோசேப்பின் பொறுமையை நினைத்து கொள்ளுங்கள். ஆபிரகாமின் பொறுமையை நினைத்து கொள்ளுங்கள். இவர்கள் வேத ஞானிகள் அல்ல, நம்மை போல சாதாரண மனிதர்கள். தாவீது சிறு பையன். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்பதே.
இதை தவறாது அனுதினமும் அவன் காத்து கொண்டான். தேவன் இவர்களுக்கு வார்த்தையை கொடுத்தபடியால் இவர்கள் வாழ்க்கையை ரோஜா படுக்கையாக மாறிவிட்டதா என்ன? இல்லை. வார்த்தையை பெற்ற பின் சாதாரண மனிதர்களை காட்டிலும் இவர்கள் அதிகமாக சிரமப்பட்டார்கள். தேவன் இவர்களை நேசித்தபடியால் நாசக்கார வாழ்க்கைக்கு இவர்களை ஒப்பு கொடுத்தார் என்றே நான் சொல்லுவேன். அத்தனை சிரமங்களையும் இவர்கள் பாதிக்கப்படாதபடி கடந்து வந்தார்களே. எப்படி? இவர்கள் கொடுக்கப்பட்ட வார்த்தையை காப்பாற்றியதால் என்பது புரிகிறதா? அத்தனை சிரமங்களும் அவர்களை நினைத்து பார்க்க முடியாத புதிய உயரத்திற்கு அவர்களை உயர்த்தியது. அதிக பாடுபட்டபடியினால் அதிகம் மகிமைப்பட்டார்கள். என் மகனே, என் வார்த்தையை காத்துக்கொள், அதை விட்டு இடது பக்கமோ வலது பக்கமோ விலகாதே என்பதன் பொருள் இப்போது புரிகிறதா? நீதிமொழிகள் 3:1-2 வரை. சிறிதும் விலகாதே. வார்த்தை நமக்கு ஒரு தரிசனத்தை தருகிறது. அதையே உத்து பார்த்தால் அதனால் வருகிற நம்பிக்கையும் தைரியமும் அளப்பரியது. கிறிஸ்துவின் மரணத்தில் இணைக்கப்பட்டோம், இவருடைய உயிர்த்தெழுந்த சாயலிலும் இணைக்கப்பட்டோம் என்கிறது ரோமர் 6:5. இதுதான் வார்த்தை நமக்கு தரும் தரிசனம். அது நமக்கு சொல்கிற ரகசியம் பெரியது. அதன் ஆழம், உயரம், அகலம் எவ்வளவு என்பதை எண்ணி பாருங்கள். மரணம் பழையன யாவும் ஒழிந்தன என்கிறது. உயிர்த்தெழுதல் அவரளவு நம் பரிசுத்தத்தில், ஞானத்தில், நற்குணங்களில் புதுப்பிக்கப்பட்டோம் என்கிறது. அவரளவு. இது மட்டுமல்ல, அவரே நமக்காக இனி நம் வாழ்க்கையை வாழப்போகிறார் என்கிறது. எப்போதும் இதை பாருங்கள். இதில் நாம் போராடி வாழ தேவையான அனைத்து உதவிகளும் இருக்கின்றது. பெருங்கடலை கடக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நீந்தி. இந்த தரிசனம் அதற்கு படகாக காணப்படுகிறது. நமக்காக அவர் வாழ்வார், பழுதற்றதாக நம் வாழ்க்கையை. இந்த நம்பிக்கையும் தைரியமும் தான் வார்த்தையை காப்பதால் உண்டாகும். இதன் முடிவோ நித்திய ஜீவன், இதன் பலனோ பரிசுத்தமாகுதல், ஆழமான ஞானம், தெளிந்த புத்தி. இவைகளால் நாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறபடியால் எந்த சூழலிலும் நாம் தைரியமாக நடக்கலாம். நம்மை பாவங்கள் மேற்கொள்வதில்லை, பலவீனங்கள் தாக்குவதில்லை, பிரச்சனைகள் தடுமாற பண்ணுவதில்லை. சகலவற்றையும் ஜெயிக்கலாம், எப்போதும் ஜெயிக்கலாம். தொடர்ந்து கிறிஸ்துவை போல முன்னேறி அவர் சாயலாகவே மாறிவிடலாம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கபடியால் நாம் அவருக்குள் பரிபூர்ணமாகவே மாறிவிட்டோம். இதை யாரும் நம்மிடமிருந்து பிடுங்கிக் கொள்ள முடியாது. கிறிஸ்துவின் பூரண நற்குணங்களை, பரிசுத்தத்தை எப்போதும் யாரும். தேவன் வார்த்தையை கொடுப்பதோடு அவர் வேலை முடிந்துவிட்டது. அவர் ஓய்வுக்குள் சென்று விட்டார். அவர் வார்த்தை தான் அத்தனை அண்டை சராசரங்களையும் நடத்துகிறது. அவர் வார்த்தையின்படி அனைத்தும் கீழ்ப்படிந்து நடக்கின்றன. இதனால் எவ்வித பாதிப்பும் இல்லாமல் வானமும் பூமியும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. நமக்கு கொடுத்த இந்த வார்த்தையை காப்பாற்றினால் போதும். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த சாயலாகவே மாறிவிடுவோம். அவரே நம் சகல பிரச்சனைகளை முன்னின்று பார்த்து கொள்ளப் போகிறார். அவர்தான் நமக்காக வாழ்க்கையை வாழப்போகிறாரே. இனி நம் வாழ்க்கை அவர் பாடு. இப்பொழுது நாம் இலைப்பாறுதலில் போய்விடுகிறோம். அவரைப் போல நம் மரணம் இதை உறுதி செய்கிறது. எல்லாம் நம்பிக்கைதான். எதையும் நாம் பார்க்கவில்லை. அவரோடு மரித்ததையோ உயிர்த்தெழுந்ததையோ. அவரால் பிழைக்கிறபடியால் தேவன் சொல்கிறபடியெல்லாம் நடந்து அவருக்குள் கீழ்ப்படுகிறோம். மனமுவந்து சிலுவையானாலும் வார்த்தையை காக்க காக்க பரிசுத்தமாகிறோம். அதை மறந்தோமோ அழிந்தோம். நம்ம யாரும் காப்பாற்ற முடியாது, தேவனும் தான். பரீட்சை பொறுமையையும், பொறுமை மிகுந்த நம்பிக்கையையும் உண்டாக்கும் என்று அறிந்து நம் உபத்திரவத்திலே மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவங்கள் எதுவும் நம்மை அழிப்பதில்லை. ரோமர் 5:2-4 வரை. நம்மை உயர்த்தவே அவை அனுமதிக்கப்பட்டுள்ளன. வார்த்தையை காப்பாற்றாததால் நாம் இன்னும் பலவீனர்களாக இருக்கிறோம், ஞானமற்றவர்களாக இருக்கிறோம், தடுமாறுகிறவர்களாக இருக்கிறோம், வலிகள் வேதனைகளால் திணறுகிறோம். ஞாயிறுதோறும் ஆராதித்தும் எதற்கும் பயனில்லை. துதித்தும் ஜெபித்தும் அவர் திரும்பியும் பார்க்க மாட்டேன் என்கிறார்.
தன்னுடைய வார்த்தையை புறக்கணிக்கிற யாரையும் அவர் நோக்கியும் பார்ப்பதில்லை. அவரால் அவர்களுக்கு என்ன ஜெபித்தாலும் உதவவும் முடியாது. தன் வார்த்தையை புறக்கணிக்கிறவர்களை அவர் புறக்கணிக்கிறார், ஏற்றுக்கொள்வதில்லை. தேவன் இருளை வெளிச்சமாக்குகிறார். இருள் வெளிச்சத்திற்கு முன் நிலை நிற்பதில்லை, அழிந்துவிடும். ஆகையால் நாம் ஒன்று வெளிச்சமாக இருக்க வேண்டும், வார்த்தையை காப்பாற்றி, அல்லது இருளாக இருக்க வேண்டும், வார்த்தையை புறக்கணித்து. ஆனால் நாமோ வெளிச்சத்திடம் வந்தும் இருளாக இருக்கிறோமே, இது எப்படி? வார்த்தையை காப்பதாக சொல்லிக்கொண்டு விசுவாசம் இல்லாமல் நடப்பதால் இந்த இழிவான நிலை. நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிறோம். நாம் இன்னமும் பிரச்சனைகளால் துரத்தப்பட்டால் வசனத்தை காக்கவில்லை, தடுமாறினால் வசனத்தை காக்கவில்லை. காக்காதது நம் தப்பு. காக்காதவரை அவரிடமிருந்து எவ்வித உதவியும் நமக்கு கிடைக்காது. இந்த உலகை உண்டாக்கிய தேவன் எல்லோருக்கும் உரிய வேலையை தந்திருக்கிறார். படிக்க வாழ வசதியையும் தருகிறார். இதனால் தேவனால் நடத்தப்படுவதாக நாம் நினைத்து கொள்கிறோம். இல்லை, தேவனால் நடத்தப்பட வேண்டுமானால் நம்மை தேவன் நம்ப வேண்டும். முதலாவது நம் விசுவாசத்தை. இப்படி தேவனால் நம்பப்படுவது அரிது. அப்படிப்பட்டவர்களையே அவர் நடத்தி வார்த்தையை கொடுத்து விசுவாசிக்க செய்து பாடுகளால் பரிசுத்தப்படுத்துகிறார். பாடுகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகையால் உங்களை பாடுகளுட்படுத்தினால் தேவன் உங்களை விசேஷித்த விதமாக நம்புகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வலி நிறைந்த வாழ்க்கையின் நிமித்தம் முறுமுறுக்காமல், இது நமக்கு கிடைத்த மற்ற யாருக்கும் கிடைக்காத அபூர்வமான தேவ வரம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பாடுகளை நாம் ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்கிறோம். உலகத்தார் அப்படி மாற்றிக்கொள்ள முடியவில்லை. ஆகையால் நம் பாடுகளை குறித்து அலட்சியமாக எண்ணாதீர்கள். தேவன் நம்மை நடத்துவது, நாம் தேவனோடு நடப்பது மிக பெரிய வரம்.